ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் போல் எடுத்தது. இந்த வீடியோவில் ஒரு சில அதிசயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சாயங்காலம் கீழே இறங்கி வந்ததுமே பாப்பா அம்மா கூட விளையாடிட்டு இருந்தா. நான் சாயங்காலம் மாவு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் அரிசியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்ணியை தான் கொண்டு வந்து செடிக்கு ஊற்றிட்டு, முக்கியமான அதிசயம் நோட் பண்ணிக்கோங்க, வாசலை பெருக்கி தண்ணி தெளிக்கிறேன். கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து இந்த வேலையை நான் பார்த்ததே கிடையாது. காலையிலையும் சாயங்காலமும் அம்மா தான் பண்ணுவாங்க. அம்மா வீட்டில் இல்லை அப்படின்னால் மட்டும்தான் நான் செய்வேன். அதுவுமே ரொம்ப ரேர். ஸோ இன்றைக்கி அந்த அதிசயமான வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் சாப்பிட்டுட்டு விளக்கி வச்சுருந்த பாத்திரம்லாம் நல்லா காஞ்சிருச்சு. அதையுமே எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டேன் கடன்னு. பாப்பா அம்மா கூட விளையாடிட்டு தான் இருக்கா. மாவு அரைக்க போகிறதுனால கவுண்டர் டாப்பில் கிரைண்டரை எடுத்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற பாத்திரங்களெல்லாம் அப்புறப்படுத்தணும். அப்போ தான் நம்ம கிரைண்டரை தூக்கி வச்சு மாவு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அதுக்கு முன்னாடி மதியம் செஞ்ச கேரட் பொரியலையும் மீன் குழம்பையும் சூடு பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேரட் பொரியலை சூடுபடுத்தி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை விளக்குறதுக்காக சிங்கில் போட்டுட்டேன். மீன் குழம்பு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்தது. அதனால் அதை மட்டும் நல்லா சூடு பண்ணி அதே பாத்திரத்தில் வச்சுட்டேன். காலையில் வாங்கின பால் கொஞ்சம் இருந்தது. அதை வடிகட்டி அதில் டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள பாலாடையை மட்டும் எடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். வெண்ணெய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில மாதங்களாக நான் இதெல்லாம் சேர்த்து வச்சிட்ருக்கேன். ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி வெண்ணெயெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட் டைம் ஒரு ப்ரௌனி செஞ்சுருந்தேன். அதில் இருக்கிற வெண்ணெயெல்லாம் காலியாக போயிடுச்சு. அதனால் மறுபடியும் வெண்ணெய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலாடை சேர்த்துட்ருக்கேன். சூப்பராக இஞ்சி தட்டி ஒரு டீயுமே போட்டாச்சு. நல்லா பொங்கி வர அதை அடுப்பை குறைச்சி ஆற்றுன்னு ஆற்றி சூப்பராக ஒரு டீயும் போட்டு வீட்டுக்காரருக்கு கொடுத்தாச்சு. ஒரு 6 மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு வர வேண்டிய பாலே வந்தது. அதையும் வாங்கி அடுப்பில் வச்சாச்சு சிம்மில் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் அப்புறப்படுத்தி போட்ட பாத்திரங்கள் எல்லாம் சிங்கில் கிடந்தது இல்லையா, அதை கடன்னு வாஷ் பண்ணி கவுத்திட்டு காய்ச்சின பாலில் காஃபி போட்டு பாட்டிக்கு கொடுத்துட்டு நானுமே கொஞ்சம் மிச்சரை போட்டு காஃபியை குடித்தாச்சு. இதுவுமே ஒரு அதிசயம்தான். எப்பயுமே காலையிலையும் சாயங்காலமும் காஃபி டீ அம்மா தான் போடுவாங்க. நான் தான் போடணும், இந்த வேலையை நீ தான் செய்யணும் அப்படின்லாம் அம்மா எதிர்பார்க்கவே மாட்டாங்க. நானும் அந்த மாதிரி வச்சுக்கிற மாட்டேன். நானும் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது வேலை பார்த்துட்டே தான் இருப்பேன். பாப்பா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிற இடத்துக்கே அம்மா குடிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது கொண்டு வந்துடுவாங்க. அம்மா இல்லை, ஏதாவது வேலையாக இருக்காங்க அப்படின்னா மட்டும் நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன். காஃபியை குடிச்சிட்டு கிரைண்டரில் மாவு அரைக்கிறதுக்காக போட்டாச்சு. வெளியில் நைட்டுக்கு அம்மா மாவு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போயிருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி சண்டே மாவு கிடையாதுன்னு திரும்பி வந்துட்டாங்க. மதியம் உள்ள மீன் குழம்பு இருக்குது, அதுக்கு ரைஸே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் தான் வைக்க போகிறேன். மேக்ஸிமம் நாங்கள் குக்கரில் ரைஸ் வைக்க மாட்டோம். வீட்டில் எல்லாம் வயசானவங்க நல்லா குழஞ்சி போய் களி மாதிரி கொடுத்தா கூட சாப்பிட்டுக்குருவாங்க. ஆனால் கொஞ்சம் விதையாக பருக்கையாக இருந்தால் அவங்களால சாப்பிட முடியாது. பாட்டியில் 100 குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவசரத்துக்கு இந்த மாதிரி குக்கரில் சாதம் வச்சுக்கிறது. ஆனால் எனக்கு குக்கரில் வைக்கிற சாதம் நல்லாவே பிடிக்கும். இட்லி தோசைக்கு அரைச்ச மாவெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆப்ப மாவை மட்டும் வெளியில் வச்சுட்டேன். நாளைக்கு காலையில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ப மாவு அரைக்கும் போது மட்டும் கொஞ்சமாக பழைய சாதம் செஞ்சுக்கிட்டேன். ரேஷன் அரிசியில் எப்படி சூப்பராக ஆப்பம் செய்யலாம் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு 3 துண்டு மீன் மட்டும் இருந்தது. அதையும் கையோடு பொரிச்சிட்டோம் அப்படின்னா அடுப்பு கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொரிச்சிட்டு சூடான சோறில் மீன் குழம்பை ஊற்றி நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி கவுத்திட்டு மறுநாள் காலையில் ஆப்பமாவுமே சூப்பராக பொங்கி வந்திருந்தது. அதில் சூப்பராக ஆப்பம் ஊற்றி தேங்காய் பால் தேங்காய் சட்னியெல்லாம் வச்சு ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.